டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி முக்கூட்டு சூரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆவரம்பு, வெந்தயம், வல்லாரை, இந்த 3 மூலப்பொருட்களும் சேர்ந்த முக்கூட்டு சூரணம் சகல ரோக நிவாரணி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா காயகற்ப மூலிகை. ஆவரம்பு காயகற்ப மூலிகை, வல்லாரை காயகற்ப மூலிகை, வெந்தயத்தை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடியது. அதனால தான் இந்த 3ம் சேர்ந்த சூரணத்தை முக்கூட்டு சூரணம். இதை யார் பயன்படுத்தலாம், எதற்காக பயன்படுத்தலாம்னா எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்க, வயிற்றுப்புண் பிரச்சனை இருக்கிறவங்க, கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்படி கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, இது எல்லாம் நோய் இருக்கிறவங்க இந்த முக்கூட்டு சூரணத்தை ஆவாரம்பூ, வெந்தயம், வல்லாரை, இந்த 3ம் நம்ம என்ன பண்ணணும், நாட்டு மருந்து கடைகளில் அல்லது இப்போ இந்த வல்லாரை எனக்கு பச்சையாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுத்தப்படுத்தி நிழலில் காய வச்சுருங்க. ஆவாரம்பூ நீங்கள் இலை, அதே போல் பூ, காய், மகரந்தம் எல்லாமே அதை சேகரித்து அதை நீங்கள் சுத்தப்படுத்தி நிழலில் காய வச்சுருங்க. வெந்தயம் வாங்கி அதை சுத்தப்படுத்தி வெந்தயத்தை என்ன பண்ணுங்கள், முளை கட்டணும். வெந்தயத்தை ஒரு நாள் பூரா ஊற வைக்கணும். 24 மணி நேரம் ஊற வச்சு அடுத்த நாள் என்ன பண்ணணும், நம்ம வேண்டிய அளவு 1 கிலோ 2 கிலோ வாங்கி ஒரு நாள் 24 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சு அந்த ஒரு நாளைக்கு அப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணணும், தண்ணியை வடிச்சிட்டு உரி கட்டி தொங்க விட்டுறணும். முளை கட்டணும் வெந்தயத்தை. இங்கே ஆவாரம்பூ தனியாக இருக்கிறது, அதே போல் வல்லாரை தனியாக இருக்குது. இதெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு அரைக்கணும், தனித்தனியாக அரைச்சிடணும். ஆவாரம்பூவை தனியாக அரைக்கணும், வல்லாரையை தனியாக அரைக்கணும். இந்த பக்கம் வெந்தயத்தை முளைக்கட்டி காய வச்சுருக்கோம். அந்த வெந்தயமும் நல்லா காஞ்ச பிறகு, அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்ச பிறகு அதையும் அரைக்கணும். 3ஐயும் அரைச்சாச்சு. இப்போது ஒன்றா கலக்கிறதுக்கு முன்னாடி தனித்தனியாக நம்ம எடை போட்டு எல்லாம் ஒரு கிலோ எடுக்கணும். ஆவாரம்பூ 1 கிலோ ஆவாரம்பூ சூரணம், அதே போல் வல்லாரை சூரணம் 1 கிலோ, இந்த பக்கம் வெந்தய சூரணம் 1 கிலோ, 3ஐயும் எடுத்தாச்சு. 3 கிலோ ஆச்சு. இந்த 3 கிலோவையும் ஒன்றா கலந்துடணும். ஈவனாக எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கிட்டு எல்லாருமே இப்போ குழந்தைங்களுக்கு இதை ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுக்கலாம். 6 வயசுக்கு மேலே 2 கிராம் என்ன பண்ணுங்கள், சும்மா தண்ணியில் கலந்து காலையில் சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போகும்போது அல்லது கல்லூரி போகும்போது அல்லது வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுங்கள், அதை எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கலாம். 2லேருந்து 4 கிராம். இப்போ குழந்தைங்களுக்கு 6 வயதுலேருந்து ஒரு 18 வயது வரை என்ன பண்ணுங்கள், 2 கிராம் போதும், ஒரு நேரம் போதும். 18 வயதுக்கு மேலே 2 வேளை எடுத்துக்கலாம். 2லேருந்து 4 கிராம் எடுத்து சும்மா சுடுதண்ணியில் கலந்து, சுடுதண்ணி பிடிக்கலை அப்படின்னா தேனில் கலந்து, தேனும் பிடிக்கலை பாலில் கலந்து இதை ஒரு வேளை அல்லது 2 வேளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை நோய் பாதிப்பு, இதய பாதிப்பு, மூட்டு வலி பாதிப்பு, ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க, அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க, தோல் நோய் பிரச்சனை இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க, மூலம் பௌத்திரம் இருக்கிறவங்க, கண் பாதிப்பு, கண் பிரச்சனை இருக்கிறவங்க, புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறவங்க, இப்படி எல்லோருமே என்ன பண்ணலாம், இந்த முக்கூட்டு சூரணத்தை தினசரி 2 வேளை 2லேருந்து 4 கிராம் பால் அல்லது தேன் அல்லது வெந்நீரில் கலந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக இந்த உடலை பாதுகாக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.